மேக்ஸ் எ குட் எண்டிங். ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் என்ற பழமொழியை பறைசாற்றுகிறது உங்களது பட்ஜெட். இந்த நிலையில் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் அரசின் தொலைநோக்கு திட்டம் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருவாயை பெருக்குதல் என பல முனை தாக்குதல்களை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். உலக வங்கி, இந்திய பிரதமரின் சிறப்பு செயலாளர், முன்னாள் பிளானிங் கமிஷனின் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்களை நியமித்தது இந்த நேரத்தில் பொருத்தமான சாலச் சிறந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையதாகும் என்ற ஔவையாரின் மூதுரைக்கேற்ப கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு 44,527 கோடி ஒதுக்கப்பட்டு போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 8ஆம் வகுப்பு வரை இலவச உணவு, ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியில் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டிகள், பெருந்தலைவர் காமராஜர் உண்டு உரடை பள்ளி, குறிப்பாக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அற்புதமான திட்டம், தினசரி தூய்மை குடிநீர், கழிப்பறைகள் வசதிகள் பராமரிப்பு, 24 மணி நேரமும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் அதிக சேர்க்கையில் முன்னிலையில் உள்ள தமிழ்நாடு உயர்கல்விக்கு 8,393 கோடி ஒதுக்கீடு, வெற்றி மடிக்கணினி திட்டம், பல்வேறு சமூக மதங்களைச் சேர்ந்த இளைஞர்களை ஒன்றிணைக்கும் தமிழ்நாடு சுடர் TN சுடர் திட்டம், குறிப்பாக சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா, 300 மாணவர் சேர்க்கையுடன் சட்டக்கல்லூரி மதுரையில் ஆரம்பிக்க இருப்பது தென் மாவட்ட மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி. அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெண்களுக்கு கருவுற்ற பெண்கள் மகப்பேறு நெருங்கும் வேலை மையங்களிலே தங்கி கட்டணம் இல்லாமல் உணவு, மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவை வழங்கும் பல்வேறு திட்டம், தாய் கேர் திட்டம், தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்காக புற்றுநோய் பராமரிப்பு சிறப்பு மருத்துவ வழங்க மையம் கிளை ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை அமைக்க உள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இல்லாத திட்டம், இதுவரை இல்லாத திட்டம். தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள், தடையில்லா மருந்து விநியோகத்தை உறுதி செய்ய 100 கோடி ஒதுக்கீடு, மருத்துவ நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு, குறைவற்ற செல்வமாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 25 கால்நடை மருத்துவமனைகளை பல்நோக்கு மருத்துவமனையாக நம்முடைய அமைச்சரை சொல்லியிருக்கிறேன். எங்க மாவட்டத்துக்கு ஒன்று கொடுங்க, என் தொகுதிக்கு ஒன்று கொடுங்க கோரிக்கை வச்சிருக்கேன், செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் மூலம் நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 நிமிஷம் தான் போயிருக்கு. சமூக நீதி பிறப்பிடமாக கருதப்படும் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மண்ணின் மகள் திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆண்டோர் மேம்பாட்டு திட்டம் போன்றவர்களுக்கு 3,937 கோடி ஒதுக்கீடு. அனைத்து பெண்களுக்கும் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை. இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பட்டுப்புடவையும் 8 கிராம் தங்கம் வழங்குகிற உங்களது அற்புதமான திட்டம் பெண்களுக்கு வரப்பிரசாதம்.